கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னை யார் அறிந்திருக்கிறார்கள், என்னை யார் என் மேல் அக்கறையாக இருக்கிறார்கள், என்னை யார் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை விரக்தியாக இருக்கலாம். நான் எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன், எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னிடத்தில் நட்பு அன்பு கூற யாரும் இல்லை. ஒருவேளை விரக்தியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை! இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த ஆண்டவர் சொல்கிறார், எதுக்காக தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைப்பாராம், இருப்பு தாழ்பால்களை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர் உனக்கு கொடுப்பாராம். பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் உனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை சபையாக்குவார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் வாழ்க்கையில் நிறைய கோணலான பாதைகள் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த பாதை திறந்து விடும், நான் இதில் போனேன்னா எனக்கு நன்மையாக இருக்கும்னு நினச்சிருப்பேன். ஆனால் அந்த பாதை அடைக்கப்பட்டு இருக்கலாம். நீ சோர்ந்து போயிருப்பேன். ஏன் ஆண்டவரே, எல்லா பாதைகளும் எனக்கு மட்டும் அடைக்கப்படுது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் என் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ? கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உனக்கு முன்னால் போவேன். என் அன்பு மகனே மகளே, நான் உனக்கு முன்னால் போவேன். உன் முன்பதாக வெண்கல கதவுகளைப் போல மிகவும் டஃப்பான காரியம் இருக்கலாம், கடினமான காரியங்கள் இருக்கலாம். இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? உடைக்க முடியுமா? நீ கண்ணீரோடு கூட இருக்கிறியா? இந்த கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உன்னோடு கூட சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை நான் உனக்கு உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி, எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. பல விதத்தில் சோர்ந்து போய் என் வாழ்க்கையில் எல்லா கதவும் அடைக்கப்பட்டு போச்சு, இனி திறக்குமான்னு சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிற மக்களுக்கு இன்று ஒரு புதிய நம்பிக்கையை நீர் கொடுத்து கொண்டு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ முறை முயற்சித்துட்டேன், இந்த தடவையும் தோல்வியாக இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே மிகவும் மனம் நொந்து போய் என்று அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களுக்கும் கர்த்தர் என்று மேன்மையை கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீர் முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்குகிறீர். கோணலான பாதைகள் செவையாகிறது, வெண்கல கதவுகள் திறக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.